அதாவது இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்டடு நான் டிஸ்கவுண்டட் டெக்னிக்ஸ் என்னங்க. டிஸ்கவுண்டடு வந்து நெட் ப்ரெசன்ட் வேல்யூ, ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ், இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னு, டிஸ்கவுண்டட் பேபேக் பீரியட், மாடிஃபைடு என்பிவி, மாடிஃபைடு ஐஆர்ஆர், அட்ஜஸ்டட் ப்ரெசன்ட் வேல்யூ. நான் டிஸ்கவுண்ட்ல வந்து ரெண்டே மெத்தட் தான், 4 மெத்தட் தான். பேபேக் பீரியட், பேபேக் டிசிபிள், ப்ராஃபிட்டபிலிட்டி, ஆவரேஜ் ஆர் அக்கௌண்டிங் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். இது 4 தான். ஃபர்ஸ்ட் நம்ம நான் டிஸ்கவுண்டிங் மெத்தட் ரொம்ப ரொம்ப ஈஸி. பிபின்னு சொல்லுவாங்க. பிபிபின்னா என்ன? பேபேக் பீரியட். வாட் இஸ் பேபேக் பீரியட்? ஆனுவல் கேஷ் இன்ஃப்ளோ டிவைட் பை இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் தான் பேபேக் பீரியட். அதில் பெரிய விஷயம் கிடையாது, நான் சொல்லித்தரேன். அடுத்து வந்து ஈக்குவல் அண்ட் அன்ஈக்குவல் சொல்றாங்க. என்னங்க, இப்போ பாருங்க, அந்த ஈக்குவல் அன்ஈக்குவலுக்கு வந்து ஒரு விளக்கம் கொடுக்குறான். அப்போ வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் ஒரு சின்ன கணக்கு, நானே ஒரு ஜெனரலாக சொல்றேன். நீங்க ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்றீங்க. என்னங்க, வருஷம் 5,000 வருது உங்களுக்கு. எத்தனை வருஷத்துல இந்த 10,000 வந்துடும்? அப்ப பிபிபின்னு சொல்லுவோம். பேபேக் பீரியட் எவ்வளவு? எப்படி 2 இயர்ஸ்? அதான் இந்த ஃபார்முலா. என்ன சொல்றோம்னா, ஃபார்முலா என்ன சொல்றோம்? ஆனுவல் கேஷ் இன்ஃப்ளோ. ஆனுவல் கேஷ் இன்ஃப்ளோ எவ்வளவு? 10,000. இனிஷியல் இன்ஃப்ளோ, ஸோ ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், 3 வருஷத்துக்கு 5,000 கிடைக்கும். ஆனா நம்ம 10,000 எப்பயும் வந்துருச்சு, புரியுதுங்களா? அப்ப செகண்ட் இயரோட என்ன ஆயிடுச்சு? அப்ப நமக்கு வந்துச்சுங்க, இதான் பேபேக் பீரியட். ஆனுவல் கேஷ் இன்ஃப்ளோ டிவைட் பை இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட். அப்புறம் அடுத்தது அன்ஈக்குவல் கேஷ் ஃபில் வந்து ஒரு 10,000 இப்போ 5,000 வந்ததுல 3,000, 2,000, 8,000 அப்படி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன செய்ய முடியாது, கணிக்க முடியாது. அப்போ என்ன அப்படின்றது ஒரு சின்ன கான்செப்ட் நான் சொல்லித்தரேன். பைனியர் லிமிடெட் கன்சிடரிங் டு மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ப்ராஜெக்ட் போத் ரிக்வயர் இனிஷியல் கேஷ் அவுட்லே 10,000 ஈச் ஃபார் மெஷினரி அண்ட் ஹேவ் லைஃப் 5 years. நல்லா கவனிக்கணும், ரெண்டு மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ப்ராஜெக்ட், ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் உன்னுடைய ரெக்யர்மெண்ட்டு 10,000, நெக்ஸ்ட் லைஃப் 5 years. ரெண்டுத்துக்கும் அதே 10,000 ரூபாய். சரி, 10,000 ரூபாய் இனிஷியல் அவுட்லேன்னா என்னது? இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட். அப்புறம் 5 years லைஃப். Companies required rate of return 10% and pay tax 50%. The project will be depreciated on straight-line basis. Net cash flow before tax expected to be generated by the project and present value are as follows. அப்போ 2017, 18, 19, 20 ப்ராஜெக்ட் 1, ப்ராஜெக்ட் 2, ப்ரெசென்ட் வேல்யூ ஃபேக்டர் கொடுத்துருவோம். வாட் இஸ் கால் ப்ரெசென்ட் வேல்யூ ஃபேக்டர் அப்படின்னா, இங்கே பாருங்க, சிம்பிள் 1 டிவைட் பை 1.1 ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து. ஸோ டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர்னா ஒரு ரூபாயோட வேல்யூ 5 வருஷம் கழிச்சு எவ்வளோ தான் இருக்கும்? அந்த ஒரு ரூபாயோட வேல்யூ 0.621 சமம் அப்படின்றது புரிஞ்சுக்கணும். அதான் அந்த கான்செப்ட். ஸோ யூ ஆர் ரிக்வயர்ட் டு கால்குலேட் தி பேபேக் பீரியட் ஃபார் ஈச் ப்ராஜெக்ட். என்னங்க, சரி, ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் எவ்வளவு? நமக்கு 4,000, 4,000, 4,000, 4,000. டெப்ரிசியேஷன் சொல்கிறான். ஏன்னா 10,000 நீங்கள் சொல்லிட்டீங்க, 5 வருஷம் லைஃப். இப்போ 10,000 என்பது 5 வருஷத்துக்கு இல்லையா? அப்போ 10,000 டிவைட் பை வருஷம் டெப்ரிசியேஷன் எவ்வளவு? 2,000. அப்போ 2018க்கு எவ்வளோ கேஷ் இன்ஃப்ளோ கழிச்சிருப்பீங்களே, எக்ஸ்பென்சஸ் கழிக்கணும். டோட்டல் இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்சஸ் 2,000. திருப்பி டேக்ஸ் ஒரு 1,000 போச்சு, மிச்சம் எவ்வளோ? 1,000. திருப்பியும் என்ன செய்யணும், நம்ம அந்த 2,000 என்ன செய்யணும்? திருப்பி கூட்டிக்கணும். ஏன்? நம்ம தானே, ஏன்னா டெப்ரிசியேஷன் என்பது வந்து கேஷ். அதனால இந்த 1,000தோட ஏன் 3,000 வச்சுன்னு கேட்கக்கூடாது. 3,000 என்பது என்னன்னா, இந்த 1,000 பிளஸ் 2,000, அதான் 3,000. இது இல்லையா நெட் இன்கம்? பேட்டு தான் நான் சொன்னேன். இப்போ நீங்கள் கவனிக்கல. என்னது பேட்? என்னங்க பேட்டு பிளஸ் டெப்ரி. என்னங்க, இதுதான் ரியல் கேஷ். என்னங்க, இப்போ பேட் எவ்வளவு? புரியுதா இல்லை புரியுது? அதான் 3,000. அதே தான் எல்லா வருஷத்துக்கும் போடுறீங்க. இப்போ செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர், ஃபிஃப்த் இயர். அப்போ பேபேக் பீரியட் would be the time when initial investment is recovered. எந்த வருஷத்துல நீங்க போட்ட பணத்தை என்ன செய்றீங்க? எடுக்கிறீங்க. இப்போ எந்த வருஷத்துல எடுக்கிறீங்க? எங்க பாருங்க, நீங்க போட்டது 10,000 ரூபாய். அப்ப ஈக்குவலா வந்தா எடுக்கலாம், ஈக்குவலா வரல. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வருஷம் 3,000, ரெண்டாவது வருஷம் 6,000,
மூணாவது வருஷம் 9,000. அப்ப 10,000 எங்க ஸ்டார்ட் ஆகுது? 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப இங்க குழப்பம். அப்ப வந்து 10,000 மைனஸ் 9,000 என்னங்க? அப்ப பாருங்க 6 3 9. அப்ப வந்து திஸ் இன்வெஸ்ட்மெண்ட் 10,000 பே பேக் பீரியட் would be between 3 and 4 தான் இருக்குது. நான் சொல்றது புரியுதா இல்லையா? எங்க இருக்குது? ஏன்னா இது குமுலேட்டிவ் கேஸ் தான் சொல்லணும். நல்லா குமுலேட்டிவ் 3000 6000 இல்ல. 3000 ஃபர்ஸ்ட் வருஷம், ரெண்டாவது வருஷம் 3000 தான் வந்துச்சு. ரெண்டுத்தையும் கூட்டி 6000, அடுத்த வருஷம் 3000 9000. ஸோ இப்படி தான் நீங்க பார்த்துட்டு வரணும். அப்ப தேர்ட் இயர் ஃபோர்த் இயருக்குள்ள தான் இருக்குது. என்னங்க? அப்ப ஆன்சர் நமக்கு 3 இயர்ஸ் தெரிஞ்சு போச்சு. 3 இயர் பாயிண்ட் வரும் இல்லையா? அப்ப 10,000 மைனஸ் 9,000 என்னங்க? எவ்வளோங்க? 1000 ரூபாய். புரியுதுங்க இல்லையா? அப்ப 12 அதுல 1000 ரூபாய் தானே இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். எனக்கு 10,000 வேணும். அது எதுல ஸ்டார்ட் ஆயிருக்குதுன்னு. அப்ப எப்படி போடணும்? 3 இயர்ஸ் ஓகே. ஃபர்ஸ்ட் 10,000 மைனஸ் 3 தேர்ட் இயரோடைய குமுலேட்டிவ் ஃபிகர் டிவைட் பை தேர்ட் இயர் குமுலேட்டிவ் ஃபிகர் போட்டா உங்களுக்கு என்ன கிடைச்சிடும்? இப்போ 3.11 இயர்ஸ்ல தான் உங்களுக்கு என்ன கிடைக்குது? புரியுதுங்க இல்லையா? 3. அங்கேயும் 3000 தான் இருக்குது. அந்த வருஷம் எழுதா கிடைக்கும் 3000. இப்போ எப்படி போடுவோம் சில பேர் 3000 வகுத்தல் 12 அப்ப 250 இல்லைங்களா? 1000 வேணும். அப்ப 4 வேணும் 4 மாசத்துக்கு. சில பேர் அப்படி போடுவாங்க. இவன் வந்து இப்படி போட்டான் 3.11 இயர்ஸ்ல என்ன கிடைக்குது? ஆக்சுவலா எனக்கு இது தப்புன்னு நினைக்கிறேன். எப்படி வரும்னா லாஜிக்கலா 3000 இருக்குல்ல, இதுல 3000 இருக்குன்னா வகுத்தல் 12 250. அப்ப 1000 வகுத்தல் 250 4 வரும். அப்ப 3.4 மந்த்ல தான் என்ன கிடைக்கும் உங்களுக்கு? அந்த பணம் வந்துடும். புரியுது நான் சொல்றது இல்லையா? 3.11 இயர்ஸ் போட்டுக்கிறா தவறா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. 3.4 மந்த் தான் வரும். 3 இயர்ஸ் 4 மந்த்ல தான் உங்களுக்கு இந்த புரியுதா இல்லையா? இவன் வந்து அவன் இந்த கிளியரா புரியுதுங்க இல்லையா? அடுத்தது இது வந்து அடுத்து பேபேக் ப்ராஜெக்ட் 2க்கு எதுன்னு சொல்றாங்க. அப்ப இது 3.18 சரிங்களா? அப்ப இது 3.18 அதே கான்செப்ட் வச்சு நீங்க செய்றீங்க, யூட்டிலைஸ் பண்றீங்க. see what is payback period reciprocal என்னங்க? அதனே சரி reciprocal அப்படின்னா திருப்பி போடுறதுதான். it is the reciprocal of payback period that is 1 minus payback period. என்னப்பா payback period கண்டுபிடிச்சிட்டீங்களா? அதை 1 ஆல் டிவைட் பண்ணீங்க. அப்ப payback period reciprocal என்பது என்னன்னா average annual net cash inflow after tax divided by initial investment. என்னங்க? அப்ப பாருங்க a project with initial investment 50 lakh, life எவ்வளவு 10 years, generate 10 lakhs per annum, calculate payback reciprocal of the project. நல்லா புரிஞ்சுக்கணும். இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு பண்ணீங்க? 50 லட்சம். லைஃப் எத்தனை? ஜென்ரேட் எவ்வளவு பண்ணுது வருஷத்துக்கு? 10 ரூபாய். வருஷத்துக்கு 10 லட்சம் 50 இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட். அப்ப வந்து reciprocal period வந்து 20%. என்னங்க? 20% வருஷம் நீ போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் 20% என்ன எடுத்து கொடுத்துருது? பேபேக் ரிசிப்ட். அதான் வந்து ரிசிப்ரோக்கல். புரியுதுங்களா? வருஷத்துக்கு 20% நீ பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து உனக்கு என்ன வருது? பணம் திரும்ப வந்துருது அப்படின்னு தான் ரிசிப்ரோக்கல். புரியுது இல்லையா? இல்லஸ்ட்ரேஷன் 4 3 4 புரிஞ்சுதுங்களா?